ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே vlog. இது ஏன் இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக நான் சமையல் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்காரரு, நான் லஞ்சுக்கு வரேன், நீ ரெடி பண்ணு, நான் கீரை மட்டும் வாங்கிட்டு வரேன், எனக்கு கீரை சாப்பிடணும் போல் இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வரமாட்டாங்க, எனக்கு மட்டும்தான். ஏன்னா பொண்ணுங்களும் 2 பேரும் காலேஜ் போயிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃபன் தான் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால பண்ணி கொடுத்தேன். சரி, எனக்கு மத்தியானத்துக்கு உப்புமா பண்ணிடலாங்கிறனால நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அவசர அவசரமாக சமையல் வேலையை ஆரம்பித்தேன். அவங்க கீரைலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. சாப்பாடும் பருப்பும் வச்சு விட்டாச்சு. ஸோ வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க வளர்கிற வரைக்கும் ஒரு மாதிரியும், வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரியும் இருக்கும். சில பேர் பக்கத்தில் உட்கார்றதே அவாய்ட் பண்ணிடுவாங்க பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ நீங்கள் இதில் எந்த டைப்புன்னு சொல்லுங்கள். சில பேர் பசங்க வளர்ந்தாலும் சரி, நாங்கள் இப்படி தான் சொல்லி ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு டைப்பு. ஸோ நீங்கள் இதில் எந்த டைப்புன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம இது டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படின்னா, வருஷத்துக்கு 2 ட்ரிப் போடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் ஒரு ட்ரிப் போவாங்க. பெருசாக ஃபாரின்லாம் போகிற அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நார்மலாக லோக்கலில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது, அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி சில பிளான் பண்ணி டூர் போவாங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு மனசு வராது, குழந்தைங்க இல்லாமல் எங்கே போகிறதுக்கும் எனக்கு மனசு வராது. ஸோ அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த மனசு வரது கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரு விதத்தில் கரெக்டு தான். அவள் என்ன சொல்லுவான்னா, பசங்களாம் வளர்ந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்டேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவாங்க. அதுவும் அந்த டீனேஜ்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அப்போ போய் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோன்னா அது அவங்களுக்கு ஆடாக தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அந்த மாதிரி இல்லை, நடுவில் உட்காந்து கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு ரொம்ப க்ளோஸாக பேசினோன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சின்னதுலேருந்தே அவங்க பசங்களுக்கு பழக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது கரெக்டு தான் கண்டிப்பாக. ஏன்னா டீனேஜ் வரும்போது அம்மா அப்பா பேசுகிறதே அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு கண்டிப்பாக அந்த தனிமை இருக்கும். ஸோ அந்த ஏஜுங்கும் போது கண்டிப்பாக ஒர்க்கில் ஹஸ்பண்ட் பிஸியாக இருப்பாங்க. இல்லை 2 பேரும் ஒர்க் பண்ணோன்னா அப்போ ரொம்ப பிஸியாகவே இருக்கும். ஸோ நமக்குங்கிற டைம் எங்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் என் பொண்ணுங்களுக்கு முன்னாடி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும். பொண்ணுங்க 2 பேரும், பெரியவ காலேஜ் போயிட்டா, சின்னவ 8th படிக்கிறா. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வெளியில் டூர்லாம் தனியாலாம் போக மாட்டோங்க. ஆனால் டீ கடை பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன பேக்கரிக்கு போய்ட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு 1 மணி நேரம் பக்கம் அவங்க பேசிகிட்டு இருப்போம். கோயிலுக்கு போகிறது தனியாக, அதுக்கப்புறமேட்டு வருஷத்தில் ஒரு 2-3 டைம் தனியாக டின்னர் பிளான் பண்ணி போவோம். ஸோ இப்படி நாங்கள் சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை நாங்களாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி டெய்லியுமே டீ குடிக்கும் போது காலையில் ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக சேர்ந்து தான் குடிக்கணும். அப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிச்சனில் நிறைய பேசிப்போம். ஏன்னா அந்த டைம் தான் நான் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறையா பிளான் பண்ணி ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை நிறைய மெமரிஸோடு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம பார்க்கும்போது லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு தோணிடக்கூடாது. ஸோ